ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு, குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாங் ப்ளவுஸு எப்படி நம்ம கப் வைக்காமல் ஷேப்பாக தைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த துணியை நேரம் குறுக்கமாக வச்சு நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும் பாருங்கள். ஆனால் கரெக்ட் அளவில் கரெக்டாக இந்த கிராஸ் நம்ம கட் பண்ணணும். அடுத்ததாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு தையல் தும்பு விட்டு ஒரு 1/2 எக்ஸ் மாடலில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வி ஷேப் தெரியும்படியாக கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி தைச்சிக்கிடணும். நம்ம இது பைப்பிங் கழுத்து வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஹோல் மாடலில் தான் நம்ம இந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். சர்க்கிள் டிசைனில் நம்ம கிராஸ் பீஸ் பைப்பிங் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நேர் பீஸ்லேயும் வைக்கலாம், நம்ம இந்த கிராஸ் பீஸ்லேயும் வைக்கலாம். ஆனால் இந்த 4 முக்குலேயும் நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். கரெக்டான அளவு தையல் தும்பு விடணும். இந்த ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல 3 முக்குலேயுமே நம்ம ஒரு ஃப்ளீட் வச்சுக்கிடணும். பாருங்கள், இந்த ஃப்ளீட்டுக்கு மேலே நம்ம திருப்பி எடுக்கும்போது அடுத்த டேர்னிங் வரும்போது இந்த ஊசி அதில் கரெக்டாக சென்டரில் லாக் பண்ண மாதிரி குத்தி வச்சு எடுத்து தான் நம்ம திருப்பி எடுக்கணும். அல்லாமல் நேராக தைக்கும்போது நமக்கு அந்த டேர்னிங் கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு கழுத்தில் கிராஸ் பீஸு. பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணி. அடுத்ததாக இந்த 3 முக்குலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். 4வது முக்கு ஓப்பன்லேயே இருக்குது. கழுத்தில் பைப்பிங் வைக்கும்போது நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ண அந்த தையலுக்குள்ளேயே நம்ம தையல் போடணும். பைப்பிங்னு சொன்னாலே அப்படி தான் போடணும். நம்ம ஜாயின் பண்ண தையல் எதுவும் தெரியாத வாரம், அந்த தையல் தும்பு எதுவும் வெளியே தெரியாத வாரம், இந்த மஞ்சள் கலர் துணி நம்ம இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பைப்பிங் துணியை நம்ம உருட்டி கவர் பண்ணி தைச்சிக்கிடலாம். இந்த பைப்பிங் நெக் போடும்போது சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு வாரம் மட்டும் இந்த பைப்பிங் நெக்கில் உள்ள மாடல் தான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸாக தேவைப்படும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய பைப்பிங் மாடல் கொடுத்துருக்குறோம். நிறைய நெக் டிசைனுக்கு அந்த நெக் டிசைனை பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், சூப்பரான பைப்பிங், ரொம்ப சிம்பிளான ஒரு அளவு தான். 1/4 இன்ச்சு வரை கிடையாது. ரொம்ப உருட்டுனா ரொம்ப சின்ன உருட்டு மாடலில் தான் தைச்சிருக்குறோம். இப்போ கழுத்து அந்த ஹோல் மாடல் தைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து பாருங்கள், ஒரே ஒரு ட்ராக் அளவு தான். ஒரு ட்ராக்னால் 1/4 இன்ச்சு வரை வராது. அந்த அளவுக்கு நம்ம 2 வெட்டு பகுதியையும் சேர்த்து நம்ம மடக்கிட்டு போல்டு பண்ணிவிட்டு இந்த போல்டு பண்ண பகுதியில் இந்த ஒரு ட்ராக் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிடலாம். தையல் போட்ட பிறகு அதை மாற்றி மறைச்சி எடுக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய ஊசி. நம்மகிட்ட எப்போவுமே மிஷினில் இருக்கும். துணி தைக்கும்போது நமக்கு தேவைப்படும். அந்த ஊசியை கொண்டு பாருங்கள், இது சாட்டின் துணினால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்து. ஆனாலும் எந்த துணினாலும் இது கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி தைக்கிறதுனால இந்த ரோப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை எடுத்து ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணதை எடுத்து முன்கழுத்து நம்ம தைக்க தொடங்கிடலாம். பாருங்கள், முன்கழுத்து எப்படி தைக்கிறோன்னா ஃபஸ்ட்டில் அந்த எட்ஜில் போட்ட தையல் இருக்கிற துணியை எடுத்து தான் முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே சேர்த்து தான் தைக்கிறோம். இந்த ப்ளவுஸு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஜாயின் பண்ண பிறகு அந்த பின் கழுத்து அந்த ஹோல் போட்ட இடத்துலேருந்து நம்ம தொடங்கி இந்த பைப்பிங்கை ஜாயின் பண்ணணும். பைப்பிங் நம்ம இந்த எட்ஜில் தையல் போட்ட பகுதியை ஜாயின் பண்ணக்கூடாது. வெட்டு பகுதியும் ப்ளவுஸோட கழுத்து வெட்டு பகுதியும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் வர நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், பின் அந்த சர்க்கிள் டிசைன்லேயே கொண்டு முடிக்க போகிறோம். தைச்சி முடித்த பிறகு கொஞ்சம் தையல் தும்பு விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க அந்த ரோப்பை எடுத்து இந்த பைப்பிங் பீஸுக்குள்ளே ஜாயின் பண்ணி தைக்கணும். பாருங்கள், நம்ம பைப்பிங் ஜாயின் பண்ண அந்த துணியோட உள் பகுதியில் அந்த ரோப்பை வச்சு அழகாக சிங்கிளாக உருட்டு வரும்படியாக அந்த பைப்பிங்கை செட் பண்ணி தைக்கணும்.
பாருங்கள், அந்த உள் பகுதியில் வச்சு இந்த பைப்பிங்கை உருட்டி தைக்கணும். அதனால தான் நம்ம சிங்கிளாக இந்த ரோப் வந்து எடுத்துருக்குறோம். இந்த ரோப் வந்து பெருசாக எடுத்தோம்னா பைப்பிங்கும் பெருசாயிரும். பாருங்கள், இந்த கழுத்தோட அந்த சர்க்கிள் எட்ஜில் இருந்து நம்ம தையல் போட்டுக்கிடலாம். இந்த தையல் போடுறது நம்ம ஜாயின் பண்ண அந்த அதே ட்ராக்கில் தான் நம்ம தையல் போடணும். லேசாக பைப்பிங்க்கு மேலே வந்தாலும் அந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. சாதாரண ஒரு தையல் போட்டது மாதிரி இருக்கும். எப்போவும் தைக்கும்போது நம்ம அந்த பைப்பிங் துணி ஜாயின் பண்ண அதே ட்ராக்குக்குள்ளே தான் நம்ம வந்து தையல் போட்டுக்கிடணும். பாருங்கள், சூப்பரான ஒரு பைப்பிங் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடினீங்க? ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான பைப்பிங் நெக் வந்து நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம். பாருங்கள், அடுத்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு ரோப் வந்து மாட்டணும். ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க நாட்டை அந்த ரோப்பை எடுத்து அந்த பைப்பிங் நம்ம தைக்கக்கூடிய அந்த பீஸோட உள் பகுதியில் வச்சு சிங்கிள் உருட்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு வச்சு அந்த எட்ஜில் தைக்கும்போது ரிவர்ஸ் அடித்து நீட்டாக நம்ம வந்து தைக்கணும். ஏன்னா அடுத்தது இதில் தையல் போடுறது கிடையாது, ஒரே ஒரு தையல் தான். இப்படி போடும்போது நீட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட கையை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த கை மாடல் வைக்கிறோம் பாருங்கள். இந்த பிங்க் கலர் தான் நம்ம ப்ளவுஸோட துணி. ஆனால் இந்த ஸ்கர்ட்டில் உள்ள மஞ்சள் கலர் துணி ஜாயின் பண்ண பிறகு பண்ணிக்கிடணும். இந்த லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியை வந்து ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த தையல் தும்பு மஞ்சள் கலர் ஜாயின் பண்ணது உள்பகுதியில் திருப்பி எடுக்கும்போது வரும்படியாக நம்ம வந்து இந்த தையல் தெரியாத அளவுக்கு மெயின் பீஸை தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும். இந்த மஞ்சள் கலர் துணியோட அளவு 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். கை சுற்றளவுக்கு தேவையான அளவு, அகலம் 2 இன்ச்சு, நீளம் கை சுற்றளவுக்கு தேவையான அளவு. பாருங்கள், எடுத்து ஒரு அமுக்கு தையல் நம்ம லைனிங்கில் போட்டுக்கிடலாம். இந்த மஞ்சள் கலர் பீஸு எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிளியராக நம்ம இப்போ தைக்கும்போது பார்த்துக்கிடுங்க. இந்த மெயின் பீஸ் கூடால மஞ்சள் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததாக லைனிங் தைச்சிருக்கோம். அந்த லைனிங் துணிக்க மேலே தான் நம்ம வந்து இப்போ அமுக்கு தையல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இந்த அமுக்கு தையல் போட்ட பகுதியை உள்பகுதியை மடக்கி விட்டுக்கிடணும். அடுத்ததாக மெயின் பீஸுக்கு மேலே நம்ம பிங்க் கலரில் ஒரு கோல்டு கலந்த சிங்கிள் பார்ட்ரு இந்த ப்ளவுஸோட கையில் இருந்தது கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த துணியை இந்த மஞ்சள் கலர் துணிக்கு மேலே கரெக்ட் அளவாக இந்த மஞ்சள் கலர் துணி இடம் விட்டுக்கிட்டு இந்த துணியை வச்சு அட்டாச் பண்ணி தைச்சிக்கிடணும். பாருங்கள், தைச்ச பிறகு சூப்பரான ஒரு கை டிசைனிங் வச்சு நமக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கம் வேர்ல்டில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், கை அளவும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த கையோட அளவு 7 இன்ச்சு கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு, கை நீளம் 4.5 இன்ச்சும் தையல் தும்பம் விட்டுக்கிடணும். அடுத்ததாக இந்த கையோட ஸ்க்ராட்ச் அளவு ஆம்கோல் அளவு கை சுற்றளவில் பாதி வச்சு நம்ம ஆம்கோல் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான கை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். எடுத்த பிறகு பாருங்கள், அந்த வித்தியாசம் தெரியுது. அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். கையோட சென்டர் பகுதியும் இந்த உடம்பு துணியில் உள்ள அந்த சென்டர் பகுதியும் கரெக்ட் அளவா அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணணும். ஒரு கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த கையும் நம்ம செக் பண்ணி அளவு செக் பண்ணிக்கிட்டு முன் கைக்குழி துணியை முன் கைக்குழியில் தான் ஜாயின் பண்ணணும். பின் கைக்குழி துணி பின்பக்கம் வரும்படியாக தான் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது தான் இந்த கை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சி வரும், பின் கைக்குழி முதுகு பக்கம் கொஞ்சம்
மிதந்து வந்த மாதிரி வரும். பாருங்கள், கை வந்து இப்போ கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. பின் கழுத்து, முன் கழுத்து, கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது அந்த ஓவர்லாக் அடிக்கிறதுனால நம்ம அந்த கை ஜாயின் பண்ண எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அந்த கை வந்து ஷேப்பாக நம்ம தைக்கும்போது நம்ம திருப்பி எடுத்து பார்த்தா அந்த கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கை வளைவு பாருங்கள், இப்போ 2 கையுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. சூப்பரான கை டிசைன் நம்ம தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸோட இறக்கத்தில் எட்ஜில் மடக்கி தைக்க வேண்டியது இருக்குது. அதை மடக்கி தைச்சிக்கிடுவோம் லைனிங் துணியை. அடுத்ததாக இடுப்பும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து சைடில் ஓப்பன் வச்சுருக்குறோம். லாங் ப்ளவுஸ்னால அந்த ஓப்பனை நம்ம மடக்கி தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த ஓப்பன் மடக்கி தைக்கும்போது அந்த கட்டிங் வந்து சூப்பராக தெரியணும். இந்த தையல் போடுறது நம்ம ஒரு பா ஷேப்பில் போடணும். பாருங்கள், இந்த சுடிதார் ஓப்பனெல்லாம் தைக்கிற மாதிரி தான் தைக்கிறோம். இந்த ப்ளவுஸோட எட்ஜில் இருந்து நம்ம கேப் விட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல வந்தவுடன் பா நெக்குக்கெல்லாம் திருப்பி எடுக்கிற மாதிரி திருப்பி எடுத்து ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு பெரிய மடக்கம் நம்ம மடக்கிக்கிடலாம். 1/2 இன்ச்சு தேவையில்லை, 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கூடுதல் வேணுமாலாம் நம்ம வச்சு இந்த மெயின் பீஸில் ஓப்பன் தைச்சிக்கலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட எட்ஜையும் மடக்கி தைச்சிக்கிடுவோம். மடக்கி தைக்கும்போது இந்த ஓப்பனையும் அந்த ப்ளவுஸோட எட்ஜ் இறக்கத்தோட கடைசி முடிவுலையும் நம்ம வந்து சூப்பராக மடக்கி தைக்கணும். ஒரே தையலில் நம்ம தைக்கணும். இடையில கட் பண்ணி தைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் வரும்போதும் இந்த ஊசியை வந்து டேன் பண்ணி தான் எடுக்கணும். நேராக தைச்சி விட்டுறக்கூடாது. இந்த கட்டிங் வந்து சூப்பராக வி ஷேப்பில் தெரியுது. நம்ம ஆனால் பா தையல் வந்து போட்டுட்ருக்கோம். பா மாடல் வரும்படியாக டேன் பண்ணி மறுபக்கத்துக்கு கொண்டு வந்து தைச்சிட்ருக்கோம். இந்த மாடல் தைக்கும்போது அந்த ஓப்பன் வந்து சூப்பராக அந்த கேப் வந்து தெரியும்படியாக வரும். பாருங்கள், ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு பெரிய மடக்கம் மடக்கி தைச்சிட்ருக்குறோம். இப்போ ப்ளவுஸோட இறக்கத்தில் ஃபுல்லுமே மடக்கி தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட எட்ஜில் ஒரு ஷோ அடி அடிச்சுக்கிடலாம். நம்ம தைச்ச இடத்துலையே ஒரு ஷோ அடி இந்த ப்ளவுஸோட எட்ஜில் போல்டு பகுதியில் ஒரு தையல் போட்டு தைச்சிக்கிடலாம். இது ஓப்பன் சுடிதாருக்கெல்லாம் நம்ம தைக்கக்கூடிய அதே மாடல் தான். பாருங்கள், திருப்பி எடுத்து வரும்போது அந்த கேப் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஓப்பனும் நம்ம தைச்சி முடித்தாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து உடம்பு பிடிக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு தையல் போட்டு தான் இந்த ஓப்பன் தைச்சிருக்கிறோம். அதுக்கு முந்தி நம்ம வந்து அளவு வைக்கணும். டாட்டு முன் பக்கம் வந்து 2 டாட் பிடிக்கணும். இடுப்பு சைடு பின் துண்டுலேயும் 2 டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிக்கும்போது தான் அந்த ப்ளவுஸோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கப் ஷேப்பெல்லாம் நம்ம வைக்காததுனால தான் இந்த டாட் பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டில் ஷார்ப்பாக தொடங்கி இடையில சென்டர் பகுதியில் வரும்போது அந்த டாட் கொஞ்சம் அளவு கூட்டியும், அடுத்தது முடிக்கக்கூடிய இடத்துல வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம தைச்சி கொண்டு விட்டுக்கிடணும். அடுத்ததாக 2 டாட்டும் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். அடுத்தது பின் துண்டு டாட்டும் நம்ம தைச்சி எடுத்துக்கிடலாம். முன் துண்டு பின் துண்டு 2 பக்கத்துலேயுமே நம்ம வந்து இந்த டாட் வந்து ஒரே அளவில் போடணும். இப்படி நம்ம தைக்கும்போது இந்த இடுப்பு ஒடுக்கங்கிறது கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட ஷேப்பும் உடம்பு பகுதி, இடுப்பு சுற்றளவு, இடுப்பு புட்டை சுற்றளவு எல்லாமே கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த டாட் போடுறது சென்டர் பகுதி அளவு கூட்டியும், இந்த ஃபஸ்ட்டு தொடங்கதும் லாஸ்ட்டும் அளவு வந்து கம்மியாகியும் நம்ம ஷார்ப்பாக தைக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு நம்ம அடுத்தது இடுப்பளவு, கை சுற்றளவு,
கை கீழ் சுற்றளவு 2 பக்கத்துலேயும் மார்க் பண்ணி நம்ம தச்சுக்கிடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு தையல் போட்டு தான் ஓப்பன் ஸ்டிச் பண்ணோம். ஆனால் இப்போ கரெக்டான அளவு இப்போந்தான் நம்ம வந்து மார்க் பண்ணி இடுப்பளவு, புட்டை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, கையளவு எல்லாமே நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், கை உடம்பு எல்லாமே நம்ம இப்போ தச்சு முடித்தாச்சு. தச்சு முடித்த பிறகு என்ன ஒரு பகுதியும் நம்ம வந்து தைக்க வேண்டியது இருக்குது. ப்ளவுஸ் வந்து தைக்க தான் சூப்பராக இருக்கும். நம்ம தைக்கும் போதே நமக்கு ரொம்ப ஆர்வமாக தைக்கணும் நிறைய மாடல் வச்சு அப்படிங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த ரோப் வந்து நம்ம வந்து ஹேங்கிங் எதுவுமே போடலை. அதுக்கு நம்ம ஹேங்கிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் இடுப்பு சுற்றளவு, ஒடுக்கம், புட்டை சுற்றளவு, உடம்பு பகுதி, இந்த ஓப்பன் சைடு எல்லாமே நம்ம தைச்சி முடித்த பிறகு தான் இந்த ஹேங்கிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஹேங்கிங் நிறைய இருக்கும்போது நமக்கு அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் ஹேங்கிங் தைச்சி முடித்த பிறவே நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த ஹேங்கிங்க்கு 2 கலர் துணி எடுத்துருக்குறோம். இந்த மஞ்சள் கலர் பீஸ் வந்து ஸ்கேர்ட்டில் உள்ள பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. ஏற்கனவே ரெடிமேடாக தான் அந்த ஸ்கேர்ட் இருந்தது, அதனால் நம்ம கட் பண்ணி எடுக்கலை. ஆனால் அந்த லெஹங்கா ப்ளவுஸுக்கு மஞ்சள் கலர் ஸ்கேர்ட்டு அப்படிங்கிறதுனால மஞ்சள் கலரில் தான் ப்ளவுஸ் துணி வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் இந்த பிங்க் கலர் துணி வந்து தாவணி கலர்லேயே எடுத்தோம். அதனால் இப்போ டபுள் கலரில் ஹேங்கிங் வைக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டான அளவுக்கு 2.5 இன்ச்சு சுற்றளவில் அகலமும் நீளமும் 2.5 இன்ச்சு வச்சு அந்த துணியை 2ஆக மடக்கி இந்த முக்கோண வடிவில் அந்த ரோப்பை வந்து அந்த முக்கோண பகுதியில் உள் பகுதியில் வச்சு சென்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட் பண்ணி எடுத்து மாற்றி எடுக்கும்போது ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு ஹேங்கிங் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்ததாக மஞ்சள் கலர் வந்து நம்ம போட்டுக்கிடலாம். பாருங்கள், ஒரு பிங்க் கலர், ஒரு மஞ்சள் கலர். இந்த முக்கோண பீஸ் ரெடி பண்ணி சென்டரில் இந்த நாட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முக்கோண ஷேப்பில் எடுத்தால் போதும். டபுள் துணி வச்சு நம்ம இப்போ இந்த ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2.5 இன்ச்சு அகலம் 2 பக்கமாக எடுத்து அந்த துணியை 2ஆக மடக்கி முக்கோண ஷேப்பில் வச்சு அந்த முக்கோண ஷேப்போட உள் பகுதியில் வச்சு தான் இந்த ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு பிங்க் கலர், மஞ்சள் கலர், அடுத்து தான் ஒரு பிங்க் கலரு. கரெக்டாக நம்ம வந்து அந்த போல்டு பண்ணக்கூடிய பகுதியை போல்டு பண்ணி செட் பண்ணி இந்த நாட்டோட சென்டரில் வச்சு நம்ம தைச்சா போதும். தேவையான அளவு கேப் விட்டுக்கிடணும். ஏன்னா திருப்பி எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஹேங்கிங்க்கு மேலே ஒரு ஹேங்கிங் வந்துடக்கூடாது. அந்த அளவு கேப் விட்டு தான் நம்ம வந்து இந்த ஹேங்கிங் வந்து போடணும். அடுத்தது பாருங்கள், மஞ்சள் கலர் தான் நம்ம வந்து அடுத்தது ஸ்டிச் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி. இந்த ஹேங்கிங்கு துணி பிங்க் கலர் நம்மக்கிட்ட போதுமான அளவு இல்லை. ஏன்னா ஷோல்டர் பகுதியிலையும் இந்த கழுத்து பீஸ் பகுதியிலையும் கட் பண்ண துணி மட்டும்தான் நம்மகிட்ட உண்டு. வேறு எக்ஸ்ட்ரா பீஸ் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அதனால் பிங்க் கலர் துணி என்ன ஜாயின் பண்ணலை. இதே மஞ்சள் கலர்லேயே நம்ம வந்து 2 ஹேங்கிங் போட்டுக்கிடலாம். ஹேங்கிங் தைச்சவுடன் அதை வந்து மறைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்த பீஸை வச்சு 2 ரோப்பையும் தனித்தனியாக வைக்கும்போது நம்ம ஒரே அளவுக்கு நூல் வந்து அளவு கரெக்டாக வராதுங்கனால ஒரே தையல்லே நம்ம வந்து 2 ஹேங்கிங்கையும் ஜாயின் பண்ணி தைச்சிடலாம். பாருங்கள், அடுத்ததும் ஒரு மஞ்சள் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 முக்கோண பீஸு ஒவ்வொரு ரோப்புக்கும் போட்டிருக்கிறோம். போட்டு திருப்பி எடுத்தால் போதும் சூப்பரான ஒரு ஹேங்கிங் வந்து நமக்கு ரெடி ஆகிரும். அடுத்தது இந்த வேஸ்ட் துணி அதில் வந்து தையல் தும்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த 5 முக்கோண பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த பீஸில் உள்ள வேஸ்ட்டு துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதுக்கு நமக்கு அளவு வந்து கரெக்டாக இல்லாமல்
நம்ம வந்து மீதி உள்ள துணியில் தான் இந்த ஹேங்கிங் போட்டோம், அதனால தான் இந்த வேஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நல்ல பக்கம் இதை திருப்பி எடுத்துக்கிடலாம். சூப்பரான ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. பிங்கும் மஞ்சள் கலரும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த நாட்டை வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு நெக் டிசைன் வந்து நமக்கு இதில் இப்போ ரெடி பண்ணி கிடைக்கும். இந்த எல்லோ கலர் லெஹங்காவுக்குள்ள ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ தைச்சது. இதில் பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் போட்டிருக்கு. அதுக்கு கூடவே ப்ளூ கலரும் அட்டாச்சு பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம ப்ளவுஸில் வந்து எல்லோ கலர் மட்டும்தான் நம்ம அட்டாச்சு பண்ணியிருக்கோம் கழுத்துக்கு. நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து அட்டாச்சு பண்ணலை. இந்த லெஹங்காவுக்கு பிங்க் கலர்லேயே தாவணி கொடுத்து அந்த தாவணியோட பார்டரில் மஞ்சள் கலரும் கோல்டன் கலரும் டிசைனிங் வந்து கொடுத்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு போடும்போது ரொம்ப லுக்காக இருந்து ப்ளவுஸு தச்சு முடித்த பிறகு இந்த லெஹங்காவுக்குள்ள தாவணி இது தான் பாருங்கள். அந்த ப்ளவுஸில் இருக்க அதே மஞ்சள் கலர் பீஸ் வந்து நம்ம வந்து கைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். கழுத்துக்கு வந்து மஞ்சள் கலர் பைப்பிங் கொடுத்துருக்குறோம். ரோப்பில் அந்த ஹேங்கிங் வந்து மஞ்சையும் பிங்கும் சேர்த்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே தைச்சாச்சு. ஃப்ரண்ட் கழுத்து சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் கழுத்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ளவுஸு சாரீ தாவணி எல்லாமே போடும்போது ரொம்ப லுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே நம்ம வந்து தைச்சாச்சு. இந்த ப்ளவுஸுக்கு பேக்கில் லாக் எதுவும் கிடையாது. நம்ம நாட் வச்சு கட்டுறது தான், கழுத்தில் கட்டுறது தான் இந்த லாக்கு இந்த ப்ளவுஸுக்கு. பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணலை, சும்மா மாடலுக்காக வச்சு பார்த்தோம். இந்த கேப் உள்ள பகுதி பின் கழுத்தில் வந்து எந்த துணியும் வராது, பைப்பிங் தான் மாடலாக வச்சுருக்கோம். சூப்பரான ஹேங்கிங் போட்டிருக்கோம். முன் கழுத்து பின் கழுத்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த ப்ளவுஸோட உடம்பு, இடுப்பு ஒடுக்கம், இடுப்பு புட்டை சுற்றளவு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். வேணும்னா நம்ம வந்து பின்கழுத்து போடும்போது ப்ளவுஸை போட்ட பிறகு தான் இது வந்து லாக் பண்ணணும். ஏன்னா பேக்கில் நம்ம ஹூக் எதுவுமே இந்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலை. இப்போ ஃபுல்லுமே ப்ளவுஸ் வந்து தேவையான இறக்கம் வச்சுருக்கோம், ஓப்பன் வச்சுருக்குறோம், எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங், டிசைனிங் எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் மட்டும் இல்லை, எல்லா மாடல் ட்ரெஸ்ஸுங்களுமே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தைச்ச ட்ரெஸ்ஸை பாருங்கள். தச்சு முடித்த பிறகு ரொம்ப லுக்கான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வந்து இந்த செட்டுக்குள்ள ட்ரெஸ் தான் நான் வந்து இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. பாருங்கள், சூப்பரான ஒரு மாடலில் நம்ம வந்து தச்சு முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி.